அடுத்தது வந்து contact.html. அதில் வந்து ஓகே இவ்வளவும் இருக்குது. ஓகே இவ்வளவும் செய்யணும். ஓகே Notepad++ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இப்போ இது முதல் செய்த home.html, about.html, products.html. இது வந்து servers கொடுத்துட்டு வெயிட் இப்போ முதல்ல சேவ் பண்ணி போடுங்க. சேவ் பண்ணி அதை எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிவிட்டு செய்ய தொடங்கினா ஈஸி. contact.html ஓகே சேவ் கொடுத்துட்டு வெயிட் ஓகே காப்பி வந்து பொடி இதுக்கு என்னென்ன விஷயம் தந்திருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ தான் தந்திருக்கு. நான் இது எடிட் ஓகே காப்பி இதுக்கு மேலே கண்டக்டர்ஸ் ஒன்று வந்திருக்கு. caps lock CONTACT contact caps lock USS. ஓகே இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். இங்கே இல்லை என்னென்னா நான் அதை ஓப்பன் பண்ணல ஃபைலுக்காக போய் வெயிட் இருக்குது. contact.html ஓகே இதெல்லாம் அப்படியே ஒரு லைனுக்கு வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் அப்படியே சும்மா காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். என்ன செய்யணும், முதலாவது வந்து இதுக்கு கெடிங்கு H1 கெடிங்குக்கு கொடுப்போம். H1 சும்மா ஒன்றுமே கொடுக்காம போட்டால் அது வந்து ஒரே லைனுக்கு வரும். இல்லாட்டி பிரேக் போட்டால் ஒன்றையும் பிரிக்க வேணும். அடுத்தது வந்து இப்போ வந்து அது மட்டும் பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே இப்படி வந்திருக்குன்னா நான் கெடிங் வந்து வடிவாக இங்கே க்ளோஸ் பண்ணப்படையில ஸ்லாஷ் கொடுக்கல. ஓகே ஓகே இது வந்துட்டுது. அடுத்து வந்து ரீசார்ஜ் அட்டோட முடியுது. அப்படின்னா நான் இதில் அட்டில் வச்சு ஒரு பிரேக் கொடுத்தேன்னுண்டா ஒன்று பிரேக் கொடுக்கலாம், இல்லாட்டில் பி கொடுக்கலாம். பேராகிராஃப் டேக் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். பிரேக் கொடுத்தபடியாக கீழே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஆனால் அதுக்கு பதிலாக பிரேக்கை விட்டுட்டு ரெண்டுக்கும் பேராகிராஃப் டேக் இங்கே ஓப்பன் பண்ணி பி ஓப்பன் பண்ணி இங்கே முடிச்சிங்கன்னா பிரேக் கொடுக்குறத விட பேராகிராஃப் டேக் கொடுக்குறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு ஓகே அடுத்தது இதில் வச்சு ஒரு பிரேக் மெட்டெல்லாம் பிரேக் கொடுத்து விட்டிங்கன்னா ஓகே பிரேக் இதில் வச்சு ஒரு பிரேக் காப்பி பண்ணி போட்டாலும் சரி. பிரேக் கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். எல்லாம் கீழே வந்துட்டு. ஆனால் இதில் இந்த போஸ்டல் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் மூணும் போல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அப்போ இதில் வச்சு போல்ட் பி ஓப்பன் மறைங்க மற்றபடி பி ஓப்பன் பண்ணி போல்ட் பி க்ளோஸ் பண்ணி ஆச்சு. அடுத்தது திருப்ப பி ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு பி ஓகே அடுத்தது வந்து பி ஓப்பன் பண்ணி இதில் வச்சு பி முடித்தா சரி. ஓகே சேவ் கொடுத்தா ஓகே இப்போ வந்து
ஹோம் பேஜ் செய்தாச்சு, home.html, about.html செய்தாச்சு, product.html செய்தாச்சு, contact.html இவ்வளவும் செய்தாச்சு. செய்தால் இங்கால மிச்சம் இருக்கிறது ஒன்றே உண்டு, இந்த apply job.html. இது ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது வந்து வெயிட், ஓகே, நியூ ஓப்பன் பண்ணி சர்வேஸ் கொடுத்து apply job.html கொடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட், பாடிக்கு இருக்கிற விஷயத்தை டிலீட் பண்ணினா சரி. apply for a job, ஓகே. அப்புறம் h1 ஓப்பன் பண்ணி caps lock apply caps lock for a job, apply for a caps lock job h1 முடிச்சுட்டு ஓகே சேவ் கொடுத்துட்டு ஃபார்முக்கு வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும், ஃபார்ம் க்ளோஸ் பண்ணணும். ஓகே ஓகே, அதே ஃபைலுக்கு போய் ஓப்பன் பண்ணணும். வெயிட் பார், அப்ளை. ஓகே, இது வந்துட்டு ஃபார்ம் எதுவும் செய்யலை தானே, இருக்கட்டும். வெயிட் பார், இந்த ஃபார்முக்குரிய கோடிங்கை வந்து ஃபார்முக்குரிய கோடிங் வந்து நான் எனக்கு ஃபார்ம் அவ்வளோ விளங்கலை. ஃபார்முன்ற கோடிங்கை வந்து அப்படியே தாரன் பார்க்குறாங்க பாருங்க. இட் ஓப்பன் ஆன். ஓகே, ஃபார்ம் ஓகே, இங்கே இருக்குது ஃபார்முக்குரிய லேபிள். ஓகே, இவ்வளோ வரும். காப்பி ஒன்று வந்து ஓகே சரியா. சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே வந்துட்டு, அவ்வளோதான் விஷயம். ஓகே.